ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மௌரியர், குப்தர், சேரர், சோழர், பாண்டியர் ஆட்சிகளை பற்றிய முக்கிய வினாக்கள். அசோகர் எந்த மதத்தை ஏற்றார்? ஏ ஜைன மதம், பி பௌத்தம், சி இந்து மதம், டி சைவம். பதில் பி பௌத்தம். அசோகரின் தம்மம் கொள்கையின் நோக்கம் என்ன? ஏ சமாதானம் மற்றும் கருணை, பி யுத்த வெற்றி, சி பொருளாதார வளர்ச்சி, டி வணிக விரிவாக்கம். பதில் ஏ சமாதானம் மற்றும் கருணை. அசோகரின் கல்வெட்டுகள் எங்கு அதிகம் காணப்படுகின்றன? ஏ வட இந்தியா, பி தென்னிந்தியா, சி மத்திய இந்தியா, டி கிழக்கு இந்தியா. பதில் ஏ வட இந்தியா. சந்திரகுப்த மௌரியருக்கு அறிவுரை வழங்கியவர் யார்? ஏ சாணக்கியர், பி பிண்டுசாரர், சி ஹரிசேனன், டி காளிதாசர். பதில் ஏ சாணக்கியர். மௌரிய அரசில் ஸ்தானிகா என்பவர் யார்? ஏ மாவட்ட அதிகாரி, பி இராணுவ தலைவர், சி வரி வசூலாளர், டி வணிகர். பதில் ஏ மாவட்ட அதிகாரி. அர்த்த சாஸ்திரம் எந்த தலைப்பை சார்ந்தது? ஏ பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம், பி மதம், சி இலக்கியம், டி கலை. பதில் ஏ பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம். குப்தர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஏ பாலி, பி பாகா, சி கரி, டி தண்டம். பதில் பி பாகா. அலகாபுரி எந்த அரசின் தலைநகராக இருந்தது? ஏ குப்தர், பி சேரர், சி சோழர், டி பாண்டியர். பதில் பி சேரர். பால வம்சம் எந்த வம்சத்திற்கு பிறகு தோன்றியது? ஏ சோழர், பி குப்தர், சி சேரர், டி பாண்டியர். பதில் பி குப்தர். சமுத்திரகுப்தர் எந்த நாணயத்தை வெளியிட்டார்? ஏ தங்க நாணயம், பி வெள்ளி நாணயம், சி செம்பு நாணயம், டி கலப்பு நாணயம். பதில் ஏ தங்க நாணயம். குப்த அரசில் மகா தண்டநாயகன் என்பவர் யார்? ஏ நீதித்துறை அதிகாரி, பி வரி வசூலாளர், சி போர் அமைச்சர், டி அரண்மனை காவலர். பதில் ஏ நீதித்துறை அதிகாரி. அசோகர் கலிங்க போருக்கு பின் என்ன செய்தார்? ஏ மதம் மாற்றம், பி தம்மம் பரப்பல், சி போர் நிறுத்தம், டி மேற்கண்ட அனைத்தும். பதில் டி மேற்கண்ட அனைத்தும். சோழர்களின் கடற்படை தலைமை அதிகாரி யார்? ஏ நாவிகர், பி துர்க்காதிபதி, சி வரியாளர், டி சேனாதிபதி. பதில் ஏ நாவிகர். சோழர் காலத்தில் உர் என்பதன் பொருள் என்ன? ஏ கிராம நிர்வாக அமைப்பு, பி வரி வகை, சி கோயில் குழு, டி படைத்துறை. பதில் ஏ கிராம நிர்வாக அமைப்பு. சோழர் காலத்தில் சபை என்றால் என்ன? ஏ பிராமண கிராம நிர்வாக அமைப்பு, பி போர்த்துறை, சி வணிக சங்கம், டி கலை அமைப்பு. பதில் ஏ பிராமண கிராம நிர்வாக அமைப்பு. சேரர் செங்குட்டுவன் தன் சகோதரியை எந்த பெயரில் கௌரவித்தார்?
ஏ கண்ணகி, பி மணிமேகலை, சி வள்ளி, டி ஔவையார். பதில் ஏ கண்ணகி. பொற்காலம் என அழைக்கப்படும் குப்த காலத்தில் புகழ்பெற்ற இலக்கியம் எது? ஏ ரகுவம்சம், பி திருக்குறள், சி சிலப்பதிகாரம், டி மெனோகா. பதில் ஏ ரகுவம்சம். சமுத்திரகுப்தரின் பிரயாக கல்வெட்டில் எத்தனை அரசர்களின் பெயர்கள் உள்ளன? ஏ 9, பி 12, சி 21, டி 25. பதில் சி 21. சிலப்பதிகாரம் எந்த அரசவையுடன் தொடர்புடையது? ஏ சேரர், பி சோழர், சி பாண்டியர், டி குப்தர். பதில் ஏ சேரர். பாண்டியர்கள் எந்த துறைமுகம் வழியாக வெளிநாட்டு வர்த்தகம் செய்தனர்? ஏ கூலி, பி பூம்புகார், சி நாகப்பட்டினம், டி கன்னியாகுமரி. பதில் ஏ கூலி. மௌரியர் ஆட்சியில் இராணுவத்தின் தலைமை யாரிடம் இருந்தது? ஏ சேனாதிபதி, பி யுவராஜா, சி அமாத்தியர், டி அரசர். பதில் ஏ சேனாதிபதி. அசோகரின் மகன் மகேந்திரன் எங்கு பௌத்தத்தை பரப்பினார்? ஏ இலங்கை, பி திபெத், சி சீனா, டி மியான்மர். பதில் ஏ இலங்கை. மௌரியர் காலத்தில் வணிகம் எதன் மூலம் நடைபெற்றது? ஏ நாணயங்கள், பி பரிமாற்றம், சி அரச பரிமாற்றம், டி அரச அனுமதி இல்லாமல். பதில் ஏ நாணயங்கள். சோழர் காலத்தில் நில அளவை செய்தவர் யார்? ஏ ராஜராஜ சோழன், பி குலோத்துங்க சோழன், சி ராஜேந்திர சோழன், டி விஜயாலயா சோழன். பதில் ஏ ராஜராஜ சோழன். சோழர் ஆட்சியில் கல்விக்கூடங்கள் எங்கே அமைக்கப்பட்டன? ஏ கோயில்களில், பி சந்தைகளில், சி அரண்மனையில், டி காடுகளில். பதில் ஏ கோயில்களில். ஆல் தி பெஸ்ட்.